ஹலோ மக்களே வணக்கம். இது மணிகண்டன் சாரி வீடியோ. இன்றைக்கி என்ன நம்ம நிகழ்ச்சி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னாக்கா ஒரு கதை, அந்த வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செஞ்சு தள்ளிடாமல் கடைசி வரையும் கேளுங்க. இதனோட என்னங்கிறது விடை உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கதை படிக்க நல்லா ஊற்றி கேளுங்க. ஒரு ஊரில் ராஜா ராணி இவர்கள் இருவருமே ரொம்ப நாளாக காதலித்துள்ளனர். சில வருடம் கழித்து ராஜா அப்பாவும் ராணி அப்பாவும் அவர்கள் நண்பர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு ஏற்கனவே முன் விரோதம் இருந்துள்ளது. இதை தெரியாமல் ராஜா ராணியும் காதலித்துள்ளனர். இதை தெரிந்த ராஜா அப்பாவும் ராணி அப்பாவும் அவர்களுக்கு திருமணம் ஆகாமல் தடுத்து நிறுத்தினர். இதற்கு ராஜா அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ராதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ராணி தன் அப்பா வார்த்தை கட்டுப்பட்டு அர்ஜுனன் என்ற நபரை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருமே பிரிந்துள்ளனர். சில வருடம் கழித்து தாய் தந்தைக்கு தெரியாமல் பழகத் தொடங்கினர். நாள் ஆக ஆக இருவருமே ஒருவருக்கொருவர் ஆர்வம் உள்ளனர். இதில் இருவருமே அன்பை பரிமாறிக்கொண்டனர். அப்போது ராஜாவுக்கு ஒரு நண்பர் கண்ணன் அந்த கண்ணனிடம் ராணியை அறிமுகப்படுத்தியது. ராணியை அங்கே வரச்சொல், இங்கே வரச்சொல், இதை சொல், அதை சொல் என ராஜா தூண்டுதலில் கண்ணன் செய்கிறார். ராணியிடம் சொல்வார். அப்படியே ராணியும் சரி என்பார். ராணிக்கு ஒரு நண்பர் உண்டு, பேர் சுமதி. சுமதியிடம் ராஜாவை அறிமுகப்படுத்தி ராணி சுமதியிடம் ராஜாவை அங்கு வரச்சொல், இங்கு வரச்சொல், இதை சொல், அதை சொல் என்பார். ராணியிடம் சரி என்பார். அதற்கு ராஜா சரி என்பார். சில வருடம் கழித்து ராஜா நண்பர் கண்ணனும் ராணி நண்பர் சுமதியும் இருவர்களுக்கும் தெரியாமலே காதலித்துள்ளனர். சில நாள் கழித்து இவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதை பார்த்த ராஜா ராணி, நீங்கள் இருவருமே பிரிந்து விடுங்கள் என்றார். அதற்கு மறுத்த கண்ணன் சுமதி, இருவருமே எங்களை திருமணம் செய்து வை, இல்லை என்றால் நாங்கள் உங்களை காட்டிவிடுவேன் என்றார். இதற்கு பயந்த ராஜா ராணி சரி என்று திருமணம் செய்து வைத்தனர். திருமணத்திற்கு பிறகு ராஜா ராணி இவர்களிடம் உதவி கேட்டனர். அதற்கு இனி நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்றார். கண்ணன் சுமதி கோபப்பட்ட ராஜா ராணியும் ஆத்திரத்தில் கண்ணன் சுமதியை திட்டியுள்ளார். இதை கேட்டு ஆத்திரப்பட்ட கண்ணன் சுமதி இருவருமே ராஜா வீட்டிலும் ராணி வீட்டிலும் நடந்ததை அப்படியே சொன்னார்கள். அன்று பற்ற வச்ச தீக்குச்சி அன்றும் இன்றும் என்றுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மக்கள் அதாவது ஒரு கள்ளக்காதல் செய்கிறவங்களுக்கு, ஒரு இருட்டு வேலை செய்கிறவங்க, திருட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க வேணும்னா அவங்களே போய் நேராக போய்க்க வேண்டியதானே. இது எதுக்கு தூது வேலை சொல்கிறாங்க? அப்போ நாளைக்கு எதனா ஒன்றுனா இவனால் தான் என் பொண்ணு வாய்க்க போச்சு, இவனால் தான் என் பையன் வாய்க்க போச்சு அப்படிங்கிறது ஊர் குத்தம் சொல்லிடுமா? இவங்க சந்தோஷப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க எதுக்கு ஆகாதவங்களாக போகணும்? அப்போ இதுலேருந்து இந்த திருட்டு வேலை பண்ணுறவங்களும் அவங்க நேராக அங்கேயே போய்க்கலாம். ஏன்னா இதனால் பிரச்சனைகள் நிறையா வருது, நம்ம இதை பார்க்குறோம். அதனால் இந்த தூது வேலைக்கு போகிறவங்கள தயவு செஞ்சு நிறுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் வேலையை அவர்களே செய்யட்டும். இது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு பிராண்டி கடைக்கு போகிறோம், போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வா, பீர் வாங்கிட்டு வா, ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வா, ரம்மு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு குடிச்சிருவாங்க. நம்ம நிலத்தான் கொடுப்போம். யதார்த்தமாக இவங்க வண்டியில் போவாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அது கடைசியில் இவன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் என் பையனுக்கு, என் பையன் இப்போ இப்படி ஆகிட்டான் நிலைமைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க. இதனால் பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த கடைக்கு போய் பீர் பிராஞ்சி வாங்கிட்டு வந்து கொடுத்து மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த பீடி சிகரெட்டு, இந்த பாக்கு இதெல்லாம் போடுவாங்க பாரு, அதையும் கூட வாங்கி வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இவனால தான் எங்கள் பையன் பீடி குடித்தான், இவனால தான் எங்கள் பையன் சிகரெட் குடித்தான், இவனால தான் எங்கள் பையன் பான்பராகவே போட மாட்டான், பான்பராக் போட்டான். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? முன்னணிக்கிறவங்க தான் காரணம். அப்போ இதுக்கு முன்னணிக்கிறவங்க எதுக்கு நம்ம வாங்கி போய் கொடுக்கணும்? வாங்கியே கொடுக்கக்கூடாது. அவரவர்கள் வேலைகளை அவர்களே செஞ்சுட்டு போட்டோமே, அவருக்கு விருப்பம் தான் செஞ்சுட்டு போட்டோமே. இது எதுக்கு நம்ம போய் முன்னே செய்யணும்? நம்ம செய்கிறது நமக்கு விட்டு கொடுக்கவே கூடாது எப்பயுமே. அதனால் அந்த வேலையில் அவர்களே செஞ்சுட்டு போட்டோம். பாய். இதுலேருந்து என்ன புரியுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறேன். பாய். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய்.